6வது அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரைத்தள்ளி பற்களை நெருக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதே 23 பாத்தீங்கன்னா, இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு, அந்த தீய ஆவியை அகற்றி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவரும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்குள் பிரியமான எனது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமையாய் செயலாற்றுகிறது. ஒரு ஜெபத்தோட வல்லமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபம் நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லது. ஒரு ஜெபம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஆசிரை பெற்றுத்தள்ள வல்லதா இருக்கிறது. ஒரு ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஜெபம் நம்மை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்துகிறது. அப்ப ஜெபத்தின் வழியாய் நம் ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு கூட ஒன்றித்திருக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் நோன்பிருக்கும் பொழுது, நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது, தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொண்டிருக்க முடியும். தீய ஆவிகள் மீது நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் கொடுப்பார். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்தில் இருக்கிற தீய ஆவிகளை கடிந்து கொள்ளவும், எப்படி திருத்தூதர்களுக்கு தீய ஆவிகளை கடிந்து கொள்ளவும் ஓட்டவும் அதிகாரத்தை கொடுத்தாரோ, அதே போன்ற அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவரிடத்துல நோன்பு இருக்கும் பொழுது நம்மை அண்டி வர, நம்மை நோக்கி நமக்கு எதிராக செயலாற்ற பிசாசானவன் செயலிழந்து போவான். தீய ஆவியால் நம்மை தொட முடியாது, நம் குடும்பத்தில கிரியை செய்ய முடியாது, நம்மோடு கூட போராட முடியாது. அப்படிதான் நம்முடைய நோன்பானது இருக்க வேண்டும். இன்னைக்கு நோன்புன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒருவேளை நான் பட்டினி கிடக்கிறேன், ஒருவேளை நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்பது நோன்பு அல்ல. நோன்பு என்று சொல்லும் பொழுது இந்த உடலின் ஆசா பாசங்களை, இந்த உடலுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், துறந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் நம் ஆன்மா சொல்லுவதை கேட்டு நம்முடைய ஆன்மாவுடைய கண்ட்ரோல்ல இந்த உடலை நாம் எடுக்க வேண்டும். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெப வேலையிலையும் சரி, மற்ற வேலைகளையும் சரி, இந்த உடலானது சொல்லுவதை தான் நம்முடைய ஆன்மா கேட்க செய்கிறோம். உடலானவன் பிசாசு வாழ்கிற, உடலானவன் பிசாசுனால எளிதாக கைப்பற்றக்கூடியதா இருக்கிறது. இந்த மாமிசம் என்பது வலுவிழந்தது. பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது, சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுது முதல்ல அவருக்கு கொடுத்த சோதனை பசியின் வழியாதான். பசி என்பது ஆன்மாவுக்கு அல்ல, அது உடலுக்கானது. அந்த உடலை கைப்பற்றும் பொழுது, அந்த உடலுக்குரிய காரியங்களை அவன் கை கொண்டு எடுக்கும் பொழுது, இந்த உடலுடைய தாக்கத்தினால வலு உள்ள ஆன்மாவையும் அவனால்
கையெடுக்க முடியும், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நோன்பு இருக்கிற நாட்கள்ல இந்த உடலுடைய தேவைகளை, இந்த உடல் என்ன கேக்குதோ அது எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு ஆன்மா என்ன சொல்லுதோ அதன்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் நோன்பு. உண்மையான நோன்பு என்பது உடலை ஒருக்குதல். ஒருவேளை சாப்பிடாம இருந்து நான் பட்டினி கிடப்பது கிடையாது. மாறாக நம் உடலை ஆண்டவர் பக்கமாய், ஆன்மாவை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி அந்த பாதையில நம்ம இந்த உடலை இழுத்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. அந்த நோன்பு அப்படி நீங்களும் நானும் இருக்கும் பொழுது சாத்தானின் தந்திரங்களையும் வஞ்சத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 8-12 வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா பவுல் அடிகளாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பவுல் அடிகளார் தமஸ்கு நகர்ல இருந்து வரும் பொழுது அவர் கீழே விழுந்து, ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு கீழே விழுந்து கிடந்த பொழுது சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்திரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தார்சு நகரத்தவரை தேடி, அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நோன்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, தமக்கு உரிய இறையடியார்களை அனுப்பி நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நமக்கு கிருபை பாராட்டவும் அவரால் முடியும். தமஸ்கு நகரில இந்த பவுலானவர் போய் தங்கி இருக்கும் பொழுது, பவுலடிகளார் தங்கி இருந்து ஜெபிக்கும் பொழுது வேற எங்கேயோ ஜெபித்து கொண்டிருக்கிற அனனியாவுக்கு ஆண்டவர் தோன்றி என்ன சொல்றாரு? யாரு எந்த தெருவுல, எந்த வீட்டுல, எந்த இடத்துல, எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது முதற்கொண்டு அவர் அடையாளப்படுத்தி அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்க செய்கிறார். நோன்புருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவரோடு நீங்களும் நானும் ஒன்றுபடும் பொழுது, நோன்பின் வழியாய் ஒன்றிணையும் பொழுது, ஜெபத்தின் வழியாய் ஒன்றுபடும் பொழுது நம்முடைய குரலை கேட்டு அவர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 22:41-42 வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா, மத்தேயு 26:39, மார்க் 14:35-36 இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்ததை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்துல லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 41-42 அவர் சீடர்களை விட்டு நகர்ந்து முழங்கால் படியிட்டு பிதாவிடத்தில் வேண்டினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:39 அவர் கல்லறி தூரம் சென்று முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதிய சுவிசேஷத்துல அவர் தரையில் விழுந்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்காலில் இருந்து ஜெபித்தார். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல என்ன பண்றோம்? ஒரு சேர் போட்டு நல்லா உட்காந்துக்கிறோம், இல்ல கட்டில நல்லா உட்காந்துக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு கம்ஃபர்டான இடத்துல உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது?
நம்ம மனதில் இருந்து ஆண்டவரோடு கூட செபிக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகள்லாம் வேற வேற பக்கமா மாறி போயிடும். சிந்தனைகள் மாறுபடும். அப்ப அந்த சிந்தனைகள் மாறி போகும் பொழுது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற இந்த உறவு, நம்ம ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்பு நம்மளுக்கு என்ன ஆயிடும்? டிஸ்டர்ப் ஆயிடும். சில நேரங்கள் அப்படியே நம்ம செபிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடி செபிச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய அப்படியே அந்த சோர்வு நமக்கு ஆட்கொண்டு நம்ம அப்படியே தூங்கிடுவோம். இந்த உடலானது வலுவற்றது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செபிக்கும் பொழுது முழங்காலில் இருந்து செபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தரையில முகம் குப்புற விழுந்து செபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முகம் குப்புற தரையில விழும் பொழுது அங்க இருக்கிற மண்ணு, தூசி, கல்லு எதை பத்தி அவர் என்ன பண்ணல? கவலைப்படவே இல்லை. ஒருவேளை கல்லு குத்தி இருக்கலாம், முள்ளு குத்தி இருக்கலாம். அவர் எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உடலையே அவர் வெறுத்து புழுதியோடு புழுதியாக தன்னையே தாழ்த்தி தரையில போடும் அளவுக்கு ஒரு புழுதியோடு புழுதியாக தன்னை என்ன பண்ணாரு? தரையில அவர் போட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நிலை எந்த நிலையில இருந்து நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம ஏதோ அழகா ஒரு சேர்ல கம்ஃபர்ட்டா உட்காந்துக்கிட்டு சொகுசா உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை சுகமாக நம்ம ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய பாதத்துல முழங்காலில் இருந்து நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமான்னு சிந்தித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:9 வாசித்தோம்னா, 2வது அதிகாரம் 8-9 எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். என்னென்ன செய்யணுமா? தூய கைகளை உயர்த்தி, சினமில்லாமல், சொற்பூசல் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய இரக்கம், கிருபை மிகுதியாய் கிடைக்கும். பிரியமானவர்கள், அந்த கரமை எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தூய உள்ளத்தோடு பரிசுத்தமான கரங்களை உயர்த்த வேண்டும். அப்ப நம்ம பாவம் இல்லாமல் கரைபடியாதவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, சினம் இல்லாமல், கோபம் இல்லாம இருக்கணும். சொற்பூசல் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு ஒரு குடும்ப ஜெபம் ஒரு வீட்டுல செபிக்கிறோம் அப்படின்னாலே இந்த டைமுக்கு பண்ணலாமா, அந்த டைமுக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, வீட்டுல நியூஸ் இல்லாத டைமா, சமைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைமா, டிவி சீரியல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைமா பார்த்து இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்க உட்கார்றோம். அதுவும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்தா கூட ஒரு பாட்டு பாடக்கூடாது, கூட ஒரு ஜெபம் சொல்லக்கூடாது, அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி அதுக்குள்ளார எத்தனை போராட்டம், எத்தனை கோபம், எத்தனை ஆர்கியூமெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, தூய உள்ளத்தோடு சினமில்லாமல் சொற்பூசல் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அதிகபட்சமா அந்த உடல்ல நம்ம ஜெபத்துக்கு அசைவு கொடுக்கிறது, அசைந்து கொடுக்கிற ஒரே ஒரு உறுப்புனா அது நம்முடைய உதடுதான். வாய் கூட அசையாது, வெறும் உதட்டை மட்டும் அசைத்து உதட்டளவில் நம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, உதட்டளவில் ஆண்டவரோடு உறவு கொள்கிறவர்களாக, உதட்டளவில் நம்முடைய ஜெபங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமான உதட்டளவுல இருக்கிற ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா தெரியாது. இன்னைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்கள் எதுவுமே நடக்காம போகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் ஒண்ணுதான். நீங்களும் நானும் நம்முடைய உடலாலும் ஆன்மாவாலும் உடலாலும் உள்ளத்தாலும் ஆன்மாவிலும்
ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் மிகுந்த கனி தர முடியும். ஆனா இன்னைக்கு அதை செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல பிரியமானவர்களே. அடுத்ததான வசனம் விடுதலை பயணம் 19, 10, 11 வசனங்கள். விடுதலை பயணம் 10வது அதிகாரம். அதுல மோசேவும் யோசுவாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே யோசுவா அமலேக்கியரோடு கூட போரிட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல 17, 8 to 11. விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 8 to 11 வசனம் வாசித்தீங்கன்னா, பின்னர் அமலேக்கியர் பிரதிபிமேல் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். திமோத்தேயுல சொல்லியுள்ளது போல தூய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரிடத்துல இறைவேண்டல் செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மோசே யோசுவாவிடத்துல போருக்கு போக சொல்லிவிட்டு மோசே மலையின் உச்சியில் ஜெபிக்க சென்றார். நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மோசேவை பார்த்து, மோசே நீங்க போர்ல சிறந்த பயிற்சி பெற்றவர், பார்வோனுடைய அரண்மனையில நீங்க எல்லா போர் திறமைகளையும் கற்றவர், நீங்க என்னை விட அனுபவசாலி, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போருக்கு போங்க, நான் வேணா இங்க இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி யோசுவா நிலையில நீங்களும் நானும் இருந்தா சொல்லி இருப்போம். ஆனா யோசுவா ஆண்டவருடைய காரியங்களை அறிந்திருந்ததுனால அந்த யோசுவா என்ன சொல்றாரு, ஜெபம் என்பது முக்கியம், ஜெபம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும், ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிந்திருந்ததுனால மோசேவை ஜெபிக்க அனுப்பிவிட்டு அவர் போர்க்களத்திற்கு சென்றார். மோசே கரங்களை உயர்த்தி இருந்த பொழுதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் கரங்களை எப்பெல்லாம் தாழ்ந்ததோ அப்பெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். அவருடைய கரம் தளர்ந்து போகும் பொழுது ஆரோனும் கூரும் அவருக்கு என்ன பண்ணாங்க, கைகளை பிடித்திருந்து ஒவ்வொரு பக்கமும் 2 கல்லை எடுத்து வச்சு அவருடைய கைகள் தளராதபடி, எப்போ சூரியன் மறையும் வரை அவருடைய கைகள் தளராதபடி அப்படியே வச்சு அவரை பாதுகாத்தாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல கூட நம்ம செபிக்கும் பொழுது இந்த கரங்களை விரித்து நீங்களும் நானும் செபிக்கும் பொழுது எப்பெல்லாம் ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு உறுப்பினர் கரங்களை விரித்து நமக்காக செபிக்கிறவங்களா இருந்தா நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம யாருமே ஆண்டவருக்கு நேராக நம் கரங்களை விரித்து செபிக்காமல் இருக்கும் பொழுது, எப்படி மோசே கரங்கள் தளர்ந்த பொழுதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி பெற்றார்களோ அதே போல இந்த உலக பிரகாரமான போராட்டங்களும் இந்த உலக பிரகாரமான காரியங்களும் நம்மை மூழ்கடித்து விடும். அது மாத்திரமல்ல, மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாய் சொல்லப்படுகிற விதத்துல அந்த மலை மீது அவர் 2 கரங்களையும் விரித்து, எப்படி கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கரத்தையும் விரித்து நின்றாரோ அதே போல மோசே அந்த இடத்துல நின்றார். அந்த கரங்கள், அவருடைய கரங்கள் மேலே இருந்த பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட அதே போல
கரம் விரித்து ஜெபிப்பதற்கு யாராவது ஒருவர் தயாரா இருந்தா கூட நம்மால் ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை பயணம் 19:10-11 யோசுவா இவ்வாறு சொல்லுகிறார். விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் மோசேயை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்தி அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருகிறார். நம்முடைய முதலாவது காரியம் நம்ம ஜெபிக்கணும், 2வது காரியம் நம்ம நோன்பு இருக்கணும்னு பார்த்தோம். 3வது நம்ம ஜெபிக்கும் பொழுது நோன்பு இருக்கும் பொழுதும் நம்மளுடைய உடல் கரம் விரித்து ஜெபிக்க வேண்டும், முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 4வது காரியம் நாம் தூய்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளமும் உடலும் நம்முடைய துணிகளும் தூய்மையாய் இருக்க வேண்டும். ஏன்னா மோசேவிடத்துல ஆண்டவர் சொன்னது, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்தி அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் என்றார். அப்ப நம்ம துணிகளையும் துவைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பலி செலுத்த, ஆண்டவரோடு கூட உறவாட நம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தொடக்க நூல் 35வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார். உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வரும் பொழுது நம்ம எந்த உடை அணிந்திருக்கிறோம் என்பதும், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீங்களும் நானும் செல்லும் பொழுது எத்தகைய உடையை உடுத்தியவராய் இருக்க வேண்டும் இருக்கிறோம் என்பதும் மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்கள், ஆண்டவர் உடைய பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அவர் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய உள்ள தூய்மையும் உடை தூய்மையும் அவர் பார்க்கிறார். ஒரு முக்கியமான ஒரு விஐபி நம்ம போய் பார்க்க போறோம், நம்ம மரியாதைக்குரியவரை பார்க்க போறோம், நம்ம அதிகமாய் மதிக்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிற பெரிய நிலையில இருக்கிற ஒருவரை போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல புதிய ஒரு ஆடையை எடுத்து, நல்ல புதிய ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுட்டு போவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்களை பார்க்க போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நல்ல பட்டு சாரி எடுத்து உடுத்துக்கிட்டு நல்ல நகை போட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணி நம்ம கிளம்பி போவோம். ஆனா ஆண்டவரை பார்க்க நீங்களும் நானும் செல்லும் பொழுது இதை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, இதை விளையாட்டுக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போய் காலையில மாங்கன்னு வாக்கிங் போயிட்டு வேர்த்து ஒழுக நம்ம ஆலயத்துல நிற்பது ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்றும் நாளையும் மக்களை தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளையும் துவைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரிடத்துல வரும் பொழுது நம்முடைய உள்ளமும் உடலும் நம்முடைய துணிமணிகளும் தூய்மையாயிருக்க வேண்டும். ஆண்டவர் அத்தகைய செபத்தை அந்த போல நீங்களும் நானும் மறுக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் இணைந்திருக்க முடியும். ஆவி ஆத்மா சரீரத்துல நீங்களும் நானும் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது, யோவான் 15:5 சொல்லி உள்ளது போல அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனி தர முடியும். பிரியமானவர்களே, இந்த ஜெபமும் நோன்பும் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதா இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு நான் இருக்கிறேன், திருச்சபையை சொன்னதுனால நான் இருக்கிறேன், யாரோ சொன்னாங்கன்றதுனால இருக்கிறேன் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்க சொல்லி யாரும் நம்மை கட்டாயமும் படுத்தல.
ஆனா ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் செபித்து அவரோடு கூட ஒன்றுபடும்படியாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நமக்கு எதிராய் போராடுகிற எல்லா தீய ஆவிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்முடைய குடும்பங்களை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் ஒப்புக்கொண்டிருப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இதை மட்டுமா நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். உம்முடைய வார்த்தை அப்பா தேவரீர் பற்றி எரிகிற தீயை போன்றது ஆண்டவரே. பாறைகளை பிளக்கக்கூடிய சமட்டியை போன்றது ஆண்டவரே. தேவரீருடைய வார்த்தைகள் அப்பா தேவரீர் மட்டுமா நீ பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் தங்கி இருந்து 60 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் அப்பா தேவரீர் எங்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து வருகிற நாட்களை அப்பா நம்முடைய கருத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் உண்மையான தயாரிப்போடு அப்பா எப்படி மோசே சொன்னாரா அப்பா இன்றும் நாளையும் மக்களை தூய்மைப்படுத்தி தங்கள் துணிகளையும் அவர்கள் துவைத்துக் கொள்ளட்டும், 3ஆம் நாளில் நான் அவர்களை சந்திப்பேன்னு சொன்னீங்களே. இதோ இந்த மாதத்துல எங்களை சந்திக்கிற வேலையில அப்பா கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஆயத்த செய்கிற வேலையில நாங்கள் எங்களையே முழுமையாய் ஆயத்தப்படுத்தி கொள்ள தயாரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். அம்மா மரியே, இறைவனின் தாயே, இறைவனிடம் பறந்து பேசுகிற அன்னையே,